Let us pray. நாம் ஜெபிப்போம். Gracious and loving Heavenly Father, we thank you and praise you for this wonderful opportunity to celebrate your humble birth. கிருபையும் அன்புமுள்ள பிதாவே, உம்முடைய தாழ்மையான பிறப்பை கொண்டாடும்படியான இந்த அருமையான தருணத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். We thank you for the great sacrifice you made in leaving the glory, the riches of heaven to come down to this sinful world. பரலோகத்தின் ஐஸ்வரியத்தையும் பரலோகத்தின் மகிமையும் விட்டுவிட்டு இந்த பாவமான உலகத்திற்கு வரும்படியாக நீ செய்த அந்த பெரிய தியாகத்திற்காக நன்றி. You who were living in absolute power and majesty was born in that manger and to a simple family in Bethlehem. முழு மகிமையும் மகத்துவத்திலும் வாழ்ந்த நீர் முன்னணியிலே பிறக்கும்படியாக ஒரு எளிமையான குடும்பத்தில் பெத்லகேமில் பிறக்கும்படியாக வந்தீர். We thank you for the miracle of incarnation. நீர் வந்த அந்த அவதாரத்தின் அற்புதத்திற்காக நன்றி. You took the form of flesh in order to die for us on the cross. எங்களுக்காக சிலுவையில் மரிக்கும்படியாக நீர் மாம்ச சாயலானீர். You became the Lamb of God that takes away the sin of the whole world. முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி ஆனீர். This evening we pray that you will be glorified through every item today. இந்த மாலையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Speak to us through every song. ஒவ்வொரு பாடல் மூலமாக எங்களோடு பேசும். Every special item. ஒவ்வொரு விசேஷித்த நிகழ்ச்சியிலும். Thank you for bringing your servant Brother Joseph Washington to deliver the Christmas message. உம்முடைய ஊழியக்காரர் சகோதரன் ஜோசப் வாஷிங்டன் அவர்களை கிறிஸ்மஸ் செய்தி கொடுக்கும்படி கொண்டு வந்ததற்காக நன்றி. Anoint him and use him in our midst. அவரை அபிஷேகித்து எங்கள் மத்தியில் உபயோகப்படுத்தும். Wherever your people gather to worship you and look at the glory of Christmas. உம்மை ஆராதிக்கும்படியாக கிறிஸ்மஸின் மகிமையை பார்க்கும்படியாக மக்கள் எங்கே கூடியிருந்தால் the message of Christmas may ring out and bring hope and cheer to the hearts of people. கிறிஸ்மஸின் செய்தியானது எங்களுக்குள்ளாக ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொண்டு வரட்டும். Prepare our hearts to receive lasting blessings. இந்த மாலையிலே எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெறுவது. I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. Amen. Thank you. யாவரும் எழுந்திருந்து நாம் கேள்ஜன் மீத்த ராயர் கே விண்ணில் துத்தியமேருதே ஹாக் த ஹெரல்ட் ஏஞ்சல் சிங் க்ளோரி டு த நியூ பார்ன் கிங். எல்லாரும் எழுந்திருச்சு பாடலாம். கேள்ஜன் மீத்த ராயர் கே விண்ணில் துத்தியமே
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 18 25 வரை. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 25 வரை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவள் கூடி வரும் முன்னே அவள் பசுத்த ஆவியானாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புஸ்தனாய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெரிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் சிறிது நேரம் ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தண்டை இந்த நேரத்தில் வரும்போது நாம் நன்றியோடு துதியோடு வருவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மகிமையை விட்டு ஏழை கோலம் எடுத்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மை மீட்கும்படியாக சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதற்காக நன்றியோடு அவரை நாம் துதித்து அதிகமாக இந்த நேரத்தில் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாட்களில் அவருடைய பிறப்பை கொண்டாடும்படியான தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் போது நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் அவருடைய சமூகத்தண்டை வருவோம். பல இடங்களில் நடக்கிற இந்த பாட்டு ஆராதனைகள், கிறிஸ்மஸ் ஆராதனைகளை தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய பாதத்திலே செபிப்போம். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறபடி இருளில் இருக்கிற அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் வெளிச்சத்துக்குள்ளே வரத்தக்கதாக தேவ ஆவியானவர் பலத்த கிரியைகள் நடப்பிக்க வேண்டும். அதற்காக தேவ சமூகத்திலே இந்த நேரத்தில் செபிப்போம். இந்த நாளில் இங்கே நடக்க இருக்கிற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, விசேஷமாக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்களுடைய நிகழ்ச்சிகள், கிறிஸ்மஸ் விசேஷித்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதித்து வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, பாடல்களின் மூலமாக, செய்தியின் மூலமாக தேவன் பேசும்படியாக தேவ சமூகத்திலே விசேஷமாக இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். ஒரு பக்கம் நாம் சந்தோஷமாக தேவனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது பல இடங்களில் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் உபத்திரவத்தினூடாக கடந்து போகிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களையும் நினைவு கூர்ந்து தேவன் தாமே அந்த இடத்துலையும் சூழ்நிலைகளை மாற்றி சமாதானத்தை தரும்படியாக, தேவன் தாமே நல்ல சுயாதீனத்தை இந்த தேசமெங்கும் தரும்படியாக அவருடைய பாதத்திலே செபிக்கலாம். இப்பொழுது யாராவது ஒருவர் முன்னால் வந்து ஜெபத்திலே வழி நடத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாலை வேளையில் தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி உம்முடைய ஆராதிக்கும்படியாக கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்கள் விசேஷித்த நாட்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள், கிறிஸ்துவின் நாமம் உலகமெங்கும் மகிமைப்படக்கூடிய இந்த நாட்களில் நாங்கள் ஜீவிக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. இந்த பூமியிலே நீர் எந்த நோக்கத்திற்காக வந்தீரோ அந்த நோக்கத்தை முற்றுமுடிய சிலுவையிலே உம்மை தாழ்த்தி மறித்து இரத்தம் சிந்தி மனுக்குலத்தின் பாவங்களை மன்னித்த ஒரு தேவன். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனுக்கு மகிமையாகவும் பூமியிலே சமாதானத்தை கொண்டு வரவும், ஆண்டவரே மனுஷன் மேலே பிரியத்தையும் ஆண்டவரே நீர் எவ்வளவாக அன்பாக நடந்து நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அர்த்தமுள்ள நாட்களை நாங்கள் ஆண்டவரே கொண்டாட இல்லை, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்தவும், கிறிஸ்துவனுடைய ஆண்டவரே அப்பேற்பட்ட உபதேசங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படையவும், கிறிஸ்துவின் சாட்சிகளாக ஜீவிக்க நாங்கள் கிருபையை தாங்க ஆண்டவரே. கடினமான இடங்களை உடைக்க நம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கள். எங்களுக்கு இவ்வளோ சுயாதீனத்தை கொடுத்துக்கிறீர் ஆண்டவரே. முகாந்திரமெல்லாம் உம்மை பகைக்கிற மக்கள், வெறுக்கிற மக்கள் ஆண்டவரே, இப்பேற்பட்ட மக்களை கூட இந்த நாட்கள் நீர் சந்திக்கும்படியாக உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம். உலகத்தில் எவ்வளோ போராட்டங்களை பார்க்குறோம். சமாதானத்தின் தேவன் தானே ஆண்டவரே. இந்த உலகத்தை சமாதானத்தை ஆளுகை செய்யும்படியாக உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறேன்
நன்றி ஆண்டவரே. இன்னும் உடைய நாமம் அதிகமாக மகிமைப்பட அறியாத மக்கள் ஆண்டவரே எல்லாம் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க. இந்த நாள் நடக்கிற பாட்டு ஆராதனை ஆசீர்வதிங்க. இதற்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு செய்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்களுடைய நாமம் மகிமை பெறட்டும். வார்த்தை கொடுக்குற அடியாரையும் வல்லமையாக எங்களுக்கு ஏற்ற செய்தி, இருதயத்துக்கு ஏற்ற செய்தியை, உணர்வுடையக்கூடிய செய்தியை போதிக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே மக்கள் நாங்கள் எளிமை பிரகாசிக்கவும், இன்னும் அநேக ஆத்மாக்களை தேவன் பக்கம் கொண்டு வரவும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிகளாக வாய்க்கால்களை பயன்படுத்தும்படியாக இடத்துல கெஞ்சுகிறோம். துதியை கன மகிமை ஏற்றுக்கொள். எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. தயவுசெய்து இந்த சின்ன பண்ணலாம். பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பிரகாசித்து பிரகாசிப்பிப்பேன். எனது உலகத்தை வெளிச்சமாக்குவேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆழத்திலே இருள் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார்.
தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஒரு இரவு வேளை இருள் தேவனிடம் பேசியது. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டியையும் காப்பவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. நியாயமாய் தீர்ப்பு செய்பவராகிய உங்களிடம் நாங்கள் ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும். என்ன வழக்கு? யார் மீது உங்களுக்கு மனக்குறை உண்டு? தேவனே, நாங்கள் சூரியன் மீது வழக்கு தொடுக்க வேண்டும். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வரப்போகிறான். அவன் வந்தவுடன் எங்களை துரத்தி விடுவான். நாங்கள் அவனுக்கு தீங்கொன்றும் செய்யவில்லை. நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து எங்களை துரத்துவதே அவன் வேலையாக இருக்கிறது. அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று நீங்கள் தான் விசாரித்து எங்களுக்கு நியாயம் பெற்று தர வேண்டும். சூரியன் வருகிறது, உடனே இருள் பயந்து ஓடுகிறது. பாருங்கள் தேவனே, அவன் வந்துவிட்டான், எங்களை துரத்துகிறான், பாருங்கள். இப்படி சொல்லிவிட்டு மேடையை விட்டு இறங்கி இருள் ஓடிவிடுகிறது. ஒளியை வஸ்திரமாக தரித்திருப்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். வா சூரியனே, இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒவ்வொரு நாளும் சரியாக செய்து கொண்டிருக்கிறாய். தேவனே, நான் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றுவது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நல்லது, உன் வாழ்க்கையின் நோக்கத்தை நீ புரிந்து கொண்டாய். இருள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இருளா? யாரது தேவனே? இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உமது கட்டளையின் பேரில் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய எல்லையில் இருள் என்ற ஒன்றை நான் பார்த்ததே கிடையாது. இருள் என்றால் என்ன? அது எப்படி இருக்கும்? சூரியனே, நீ இருளை பார்த்திருக்கவே முடியாது. ஏனென்றால் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தது நான். அதனால் நீ இதெல்லாம் பற்றி கவலை கொள்ளாமல் நான் உனக்கு கட்டளிட்ட வேலையை இறுதி வரை சரியாக செய். நிச்சயமாக தேவனே, நான் சென்று வருகிறேன். சூரியன் சென்றவுடன் இருள் தேவனிடம் வருகிறது. தேவனே, பார்த்தீர்களா? இவன் ஒவ்வொரு முறையும் இப்படிதான் செய்கிறான். அவன் வந்தவுடன் நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து எங்களை துரத்தி விடுகிறான். இருளே, ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சூரியனை பகல் வெளிச்சத்திற்காகவும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் இரவு வெளிச்சத்திற்காக படைத்தது நான். சூரியன் உங்களை துரத்தி விடுகிறதில்லை. சூரியனின் ஒளியை கண்டு நீங்கள் தான் விலகி போக வேண்டும். உலக மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக சூரியன் படைக்கப்பட்டது. மனிதர்கள் ஓய்வெடுக்கும்படியாக இரவை நான் படைத்தேன். ஆனால் நீங்கள் பிசாசுடன் ஐக்கியம் கொண்டு படைக்கப்பட்டது நோக்கத்தை விட்டு பாவத்திற்கு அடையாளமாக உள்ளீர்கள். எனவே சூரியன் உங்களை காட்டிலும் மேலானவன். நீங்களும் வெளிச்சமும் ஒரே இடத்தில் சேர்ந்தே இருக்க முடியாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவரை குறைவாக மதிப்பிடுவதோ குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. அடுத்தவரின் நல்ல நோக்கத்தை தவறாக புரிந்து கொள்ளாது. அடுத்தவரின் நல்ல நோக்கத்திற்கு எதிர்மறையான கருத்தை ஏற்படுத்தாது. அவிசுவாசிகளாக உங்களுக்கு ஒளியானது பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு உங்களுடைய மனதை குருடாக்கி விட்டான். இருளே போ. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஆம், இந்த உலகத்தில் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி வீசுகின்ற சூரிய கதிர்கள் நாம்.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பா? இந்த உலகத்துல எங்க அன்பு இருக்கு? நான் எரிந்து கொண்டிருப்பதுல பிரயோஜனமே இல்லை. அன்பு தணிந்து போன இந்த நாட்களில் தேவ அன்பு என்னும் ஒளியால் என் உலகத்தை வெளிச்சமாக்குவேன். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் சமாதான பிரபு எனப்படும். சமாதானமா? இந்த உலகத்துல சமாதானமே எங்கேயுமே இல்லை. நான் எரிந்து கொண்டிருப்பதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. வெறுப்பு, மனக்கசப்பு, பொறாமை நிறைந்த இந்த இருளான உலகத்தில் பிரகாசிக்க சமாதான பிரபு பிறந்தார். இயேசு கிறிஸ்து தரும் சமாதானத்தால் என்னுடைய உலகத்தை வெளிச்சமாக்குவேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மேய்ப்பர்களும் தாங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்ப போனார்கள். எங்கு பார்த்தாலும் அழுகையும் பிரச்சனையும் தான்.
நான் எரிந்து கொண்டிருப்பதில் பிரயோஜனமே இல்லை. சாஸ்திரிகளாகிய எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதே மெய்யான சந்தோஷம். எங்கள் இந்த ஏழ்மையான நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரை பணிந்து கொண்டது எங்களுக்கு மெய்யான சந்தோஷத்தை தந்தது. போலியான சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த உலகத்தில் கிறிஸ்துதான் மெய்யான சந்தோஷம் என்பதை காட்ட பிரகாசிப்போம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆண்டவரே, புறஜாதிகள் பிரகாசிக்க ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரச்சனையத்தை என் கண்கள் கண்டது. நம்பிக்கையா? இந்த உலகத்தில் யாரையும் நம்பவே முடியவில்லை. நான் எரிந்து பிரயோஜனமே இல்லை. நம்பிக்கை இழந்த நிலைமையில் மங்கி எறிந்து கொண்டிருக்கும் மக்களை மீட்க இயேசு கிறிஸ்து என்னும் மெய்யான ஒளி இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி நம் உலகத்தை வெளிச்சமாக்குவோம். Jesus.
பாவத்தால் இருளடைந்த மனிதனின் வாழ்க்கையை மீட்க மெய்யான ஜீவ ஒளி மண்ணில் உதித்தார். யோவான் 1:19. அந்த மெய்யான ஒளி பிரகாசிப்பிக்கிற ஒளி. யோவான் 5:12. இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். லூக்கா 11:35. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏசாயா 60:20. கர்த்தரே நித்திய வெளிச்சம். மீகா 7:8. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ரெண்டு சாமுவேல் 22:29. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். சங்கீதம் 36:9. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ரெண்டு சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். பிலிப்பியர் 2:15. கோணலும் மாறுபாடும் ஆன சந்ததியின் நடுவிலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்போம். ஏசாயா 2:5. கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம். ஏசாயா 60:2. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. பிரகாசித்து பிரகாசிப்பிப்பேன். எனது உலகத்தை வெளிச்சமாக்குவேன். So thanks kids for the wonderful item, light of the world. So in continuation with the light of the world, as a congregation, let's sing the song, Light of the World, You Step Down into Darkness. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made this heart adore you. Hope of a life spent with you. Here I am to worship, here I am to
Roypuram young girls item. Thank you. ஸ்மார்ட் போனின் டச் மூலமாக பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இருண்ட நரகத்திற்கு செல்லும் ஆத்துமாக்களை சுவிசேஷ ஒளிக்கு எப்படி அழைத்து செல்வது என்பதை காட்ட வருகின்றனர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் டாஃபியின் வீடு. ஐயோ அம்மா, என் உடம்பெல்லாம் எரியுதே. நான் உலகத்துல வாழ்ந்தப்போ இந்த செல்போனை பார்த்து பார்த்து இப்படி நரகத்துல கிடக்குறேனே. என் உடம்பெல்லாம் எரியுதே அம்மா. அச்சச்சோ, என்ன பயங்கரமான ஒரு தரிசனம். ரொம்ப பயமா இருக்கே. யூத் மீட்டிங்க்கு வேற டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம். குட் ஈவினிங் கேர்ள்ஸ். எல்லாரும் வந்துட்டீங்க. ஓகே, எல்லாம் கிறிஸ்மஸ் மூடில் ஹாப்பியாக இருக்கீங்கல்ல? டாஃபி வந்திருக்கான். எப்பவும் ரேஷ்மா தான் லேட்டாக வருவா. ஆனால் இன்னைக்கு என்னாச்சு டாஃபி? ஒரு பதட்டமாக இருக்க, உன் முகத்தில் வேற சோகமா, என்னாச்சு? ஆண்டி, நான் ஒரு பயங்கரமான தரிசனத்தை பார்த்தேன் ஆண்டி. அதில் எல்லா வாலிப பிள்ளைங்க கையிலையும் செல்ஃபோனோட நரகத்துக்குள்ளே அப்படியே போய் விழுறாங்க ஆண்டி. அதில் நானும் இருந்தேன் ஆண்டி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி. சுச்சோ, சரி டாஃபி உட்காரு. நம்ம இப்போ இன்னைக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? சரி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிமைத்தனத்தினால யங் ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எல்லாருமே கூட இன்னைக்கு அதில் அடிமையாக இருக்கிறாங்க. நரகத்துக்கு நேராக இழுத்துட்டு போகப்படுறாங்க இல்லை? ஆமாண்டி, கரெக்டாக சொன்னீங்க. நான் கூட எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் கூகுள் கிட்ட தான் கேட்குறேன் ஆண்டி. ஏன் என் பைபிள் வசனம் கூட நான் அதுக்கிட்ட தான் நான் கேட்குறேன். ஆனால் கூகுள்லேயும் தேவையில்லாத காரியங்களும் வருது. வேதத்தில் சொல்லியிருக்கு, தேவன் நமக்கு ஆவியானவர் மூலமாக எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார் என்று. ஆனால் நான் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம இந்த கூகுளுக்கு நான் இடம் கொடுக்குறேன். இதனால எனக்கு இந்த கூகுள் என்ற இருளின் அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். நல்ல டிசிஷன் எடுத்திருக்க ஷாலோம். இனிமேல் உன் லைஃப்பில் ஆவியானவருக்கு இடம் கொடு. ஆமாம் ஆண்டி, நான் கூட வாட்ஸ்அப்பில் காலைல எழுந்தோடனே யார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணி ரிப்ளை பண்ணாதான் எனக்கு திருப்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்டேட்டஸ் போடலன்னா எனக்கு அந்த டேவே கம்ப்ளீட் ஆகாது. ஆனால் வேதத்தில் புசித்தாலும் குதித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இனிமேல் வாட்ஸ்அப் என்ற இருளின் அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். நல்ல முடிவு எடுத்திருக்க எப்சி. அச்சச்சோ, ஆமாம் ஆண்டி, நானும் யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலையும் ஃபாலோ பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அந்த வீடியோ பார்த்து நான் உள்ளே போய் லைக் போட்டுடுறேன். ஆனால் பைபிளில் நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்க நம்மளுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நம்ம அதை அனுபவிக்க போது நம்ம அதுக்கு அடிமையாகக்கூடாது. இந்த யூடியூப் என்ற இருளின் அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். வெரி குட் டிசிஷன் ஜெனி. நானும் இப்படி தான்க்கா. எனக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்க மாதிரி பெரிய வீடியோலாம் பார்க்க பிடிக்காது. சரி, எல்லாத்தையுமே ஈஸியாக கற்றுக்கலான் தான் நான் இந்த ரீல்ஸே பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் கற்றுக்கலான்ட்டு நான் இந்த ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதில் நான் ஃபுல்லாக அடிமையாயிட்டேன். என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. இப்படி தான் பிசாசும் ஏசப்பாவை அந்த உயர்ந்த மலையில் மேலே கொண்டு போய் ஒரு நிமிஷத்தில் சகல ராஜ்யத்தையும் சுற்றி காமிச்சு நான் இதை உனக்கு தருவேன்னு சொன்னான். இதுக்கப்புறம் எனக்கும் இந்த ரீல்ஸில் இருக்க அடிமைத்தனம் வேண்டாம். நைஸ் ரேஷ்மா. ஆமாக்கா, எனக்கும் இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் என்னோடய டார்கெட். அதுக்காக என்னோடய ஃபோன் சார்ஜ் எப்போவும் 100% தான் இருக்கும். ஆனால் வேதத்தில் கர்த்தர் ஒரு சிநேகிதனோட பேசுவது போல மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஏசப்பா என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நான் ஒரு நாளும் நினச்சதே இல்லையே. இந்த ஃபேஸ்புக்கின் இருளின் அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். நல்ல டிசிஷன் எடுத்திருக்க ஷாரோன். ஏசப்பாவை இனிமேல் நீ ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோ. ஆமாம் ஆண்டி, நானும் எல்லா நாளும் ஸ்னாப்சாட்டில் விதவிதமாக என் ஃபேஸை மாற்றி அப்லோட் பண்ணுவேன் ஆண்டி. அது மட்டும் இல்லை ஆண்டி, அதுலேயே என் நேரத்தை எல்லாத்தையும் கழிப்பேன். ஆண்டவருடைய சாயலில் படிக்கப்பட்டன்னா எவ்வளோ அசிங்கமாக என் ஃபேஸை நானே மாட்டிக்க பார்த்துக்கிறேன் ஆண்டி.
கடைசி நாட்களில் மனிதர்கள் தற்பிரியராக இருப்பாங்கன்னு வேதத்தில் சொன்னது எவ்வளோ உண்மை ஆண்டி. இந்த ஸ்னாப்சாட்டில் உள்ள இருளின் அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம். நீங்கள் எல்லாருமே நல்ல டிசிஷன் எடுத்திருக்கிறீங்க. இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு ஏசப்பாவுடைய 2ஆம் வருகைக்கு அடையாளமாக இருக்குல்ல. யாராவது ஒருத்தர் வெளிப்படுத்துதல் 11:9 எடுத்து படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். எருசலேமில் நடக்க போகிற விஷயத்த எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்ப்பாங்கன்னா அதுக்கு இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான் இல்லை, இதன் மூலமாக தான் பார்க்க முடியும் இல்லையா? ஆமாம் ஆண்டி. வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாயும் சொல்லியிருக்கிற மாதிரி சோஃபியா என்கிற ஹியூமனாய்டு ரோபோட் இப்போ ஒர்க் பிளேசஸில், அப்புறம் காலேஜஸில், ஸ்கூல்ஸில் எல்லா இடத்துலையுமே அதை பணியமர்த்திருக்காங்க ஆண்டி. அது மட்டும் இல்லைக்கா, சுவிட்சர்லாண்டில் ஒரு சர்ச்சில் ஏஐ ஜீசஸ்னு ஒரு டிஜிட்டல் ஆவத்தார் வச்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லை ஆண்டி, 100 லாங்குவேஜில் அது என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது. இதுவும் இல்லாமல் புதிய ஏற்பாடு மற்றும் புத்தகங்களையும் அதில் இன்புட் பண்ணியிருக்காங்க ஆண்டி. இதெல்லாம் பார்க்கும்போதே ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாங்கன்னு தெரியுது. உலகம் எங்கும் ஏசப்பா வந்துட்டாங்கன்னு ஏசப்பாவுடைய முதல் வருகையை சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறாங்கல்ல, வாங்க நம்ம விரைந்து செயல்படுவோம். தேவனின் ராஜ்யம் திசை எங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். தேவனின் ராஜ்யம் திசை எங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்து போவார். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்து போவார். ஆம், சுவிசேஷம் நம் மூச்சு, நம்மேல் விழுந்த கடமை. ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் நவீன ஆப் என்னும் இருளின் அடிமைப்படாமல் இருளில் இருக்கும் ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர அனைவரும் இணைந்து செயல்படுவோம், பிரகாசிப்போம். யாவரும் எழுந்து நின்று 275ஆம் பக்கத்தில் 137வது பாடலை பாடலாம். காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய். காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய். பாரினில் வந்தது மாணவனே, உம் தயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய். பாரினில் வந்தது மாணவனே, உம் தயவே தயவே.
சுடரின் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயமே தயவே. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் வேளை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனே உம் மாதயமே தயவே. விந்தை விதத்தினில் வந்தவனே வானவனே நாங்கள் தந்தையின் அன்பை கண்டது முந்தன் மாதயமே தயவு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் வேளை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனே உம் மாதயமே தயவு. முதல் சங்கத்தை திருப்பி பாடலாம். விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே வீட்டிருக்காமல் மானிடனான மாதயமே தயவு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் வேளை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனே உம் மாதயமே தயவு. அமர்ந்து கொள்வோம், ஜெபிப்போம். பரிசும் இரக்கமுள்ள ஒரே மெய்யான ஜீவனுள்ள தேவனே, காரிருள் வேளையில் ஆண்டவரே நீர் எங்களுக்காக எப்பேற்பட்ட ஆண்டவரே தேவகுமாரனாக இந்த பூமியில் நீர் எங்களுக்கு வெளிப்பட்டது நிமித்தமாக எப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம். மீண்டுமாக எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுடைய ஜீவிய காலங்களில் எவ்வளோ நல்லவராக எங்களை நேசிக்கிறவராக ஆண்டவரே எங்களை கைப்பிடித்து தூக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய வீழ்ந்து போன நிலைமையை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களை கரம் பிடித்து நடத்தக்கூடிய தேவன் நீர் என்பதை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. இம்மட்டும் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்டில் விசேஷமாக எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் எழும்பி நின்று இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார்களோ ஒவ்வொரு உம்முடைய ஊழியக்காரர்கள் நீர் அபிஷேகத்தை எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. அடியேனை உம்முடைய சிலுவையின் பின்பாக மறைத்து கொள்ளும். நாங்கள் தியானிக்கக்கூடிய இந்த வேத பகுதிகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நீர் தாமே ஆசீர்வதித்து தாரோம். எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் நீர் அப்புறப்படுத்தும். உம்முடைய ஆண்டவரே வார்த்தை எல்லா சுயாதீனத்தோடு கொடுக்கப்படும்படியாக நீர் தாமே கிருபை தாரோம். நீரை மகிமைப்படும் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்தரலும் சுவாமி. இம்மட்டும் நீர் ஆண்டவரே காண்பித்த ஒவ்வொரு உம்முடைய இரக்கங்கள் எல்லாவற்றையும் எண்ணி துதிக்கிற இந்த வருஷத்தினுடைய கடைசி ஒரு சில நாட்களுக்குள்ளாக வரும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆண்டவரே தேவரீர் சுவாமி நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறத நாங்கள் அறிவோம். எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆயுசு நாட்களை நீர் கொட்டி கொடுத்த உம்முடைய கிருபையை எங்களுக்கு பாராட்டி வருகிற அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நீரே பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்தரலாம். இப்பொழுது நாங்கள் பார்த்த இந்த அருமையான நாடகங்கள் கேட்ட பாடல்கள் சகலத்துக்கும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஆண்டவரை நடித்து காண்பித்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி சுவாமி. அதற்கு உதவி செய்த எல்லா ஆசிரியர்கள் ஆண்டவரே தேவரீர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே உமக்கென்று மகிமையான சாட்சியாக ஒளியாக இந்த பூமியில் வாசம் பண்ணும்படியாக நீர் எதிர்பார்க்கிறீர். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும்படியாக கெஞ்சி கேட்குறோம். நீரே மகிமைப்பட்டரலும் இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசித்த அந்த வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். பொதுவாக நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் எப்பொழுதுமே காணப்படக்கூடிய மிக ஒரு அருமையான காரியம் என்ன, ஆண்டவருடைய இந்த சுவிசேஷம் இல்லாததுனால எத்தனையோ
மக்களுடைய ஜீவியங்கள் அப்படியே இருண்ட நிலைமையிலே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தொடர்ந்து இன்றைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. எத்தனையோ தேசங்களில் மூலை முடுக்குகளில் இந்த சுவிசேஷம் சென்றடையாத இடங்களில் இருக்கக்கூடிய அந்த அந்தகாரமும் அந்த இருளும் மிக பயங்கரமாக இருக்கிறது. ஆம், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை செல்லக்கூடியாத அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது. நம்முடைய ஜீவியத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரத்தை குறித்து இந்த 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பினுடைய அதிசயம் அது யாருக்குமே விந்தையாக ஒரு காரியமாக காணப்பட்டது. ஆனால் உலகத்தினுடைய மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாக கண்டார்கள், எப்படியாக அவரை அறிந்து கொள்ள விரும்பினார்கள் என்று பார்க்கும்போது எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ காரணங்கள் அவங்க அதற்கு தடையாக வைத்திருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்கள் அவங்க அதற்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எதற்காக இருந்தது என்பதை குறித்து இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது. 1ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் அவருடைய வருகை மிக அத்தியாவசியமான ஒரு காரியமாக மனுக்குலத்துக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த வருகைக்கு அவர் எப்படியாக அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார் என்று பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்மஸ் காட்சியில் அநேக அற்புதமான மக்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பாத்திரங்களையும் பார்த்தா மிக ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் ஒரு பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டு இங்கே பூமிக்கு அனுப்பப்பட்டார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக அவருக்கு அந்த அவருடைய பிறப்பிற்கு வழியாக இருக்கும்படியாக மரியாளை ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்திரீயை தேவன் தெரிந்து கொண்டார். அதே போல அங்கே யோசேப்பு ஒரு தாழ்மையான கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக இருந்ததனால் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அதே போல் இந்த கூட்டத்தில் பார்க்கும்போது எலிசபெத்தை பார்க்கிறோம், சகரியா இருக்கிறாரு, அப்புறம் அந்த மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, ஞானிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிமியோன் என்ற ஒரு தேவ மனிதன் தேவனுடைய ஆவினாலே ஏவப்பட்டு அவருடைய காரியத்தை குறித்து அப்படியாக மரியாளிடத்தில் சொல்லும்போது அவர் சொன்னார், என்னுடைய கண்கள் அந்த ரட்சணியத்தை கண்டது. அவ்வளவாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் அவர். அதே போல அன்னாள் என்கிற ஒரு விதவை அவர்கள் தேவாலயத்தில் இருந்தாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்பும் எப்படியாக இருந்தது, தேவன் இந்த பூமிக்கு ஒரு இரட்சகராக வரப்போகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தாங்க. ஆகையினால அவருடைய அந்த வருகையின் காரியத்தை குறித்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அவருடைய வருகையை பற்றி பேசக்கூடிய ஒரு ஸ்திரீயாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இவர்களுடைய அந்த கூட்டத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கை வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் வரும்படியாக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும்போது அது ஆச்சரியமா இருக்குது. அது என்ன, ஆண்டவருடைய அந்த லீனியேஜ்னு சொல்றாங்க, வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த வம்ச வரலாறு ஆபிரகாமிலிருந்து அங்கே சொல்லப்பட்டது போல லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஆபிரகாமிடத்திலிருந்து அந்த வம்ச வரலாறு வரும் பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த லீனியேஜில் யாரும் ஸ்திரீகளுடைய பெயர்கள் எழுதப்படவே இல்லை. எத்தனையோ பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டின் காலத்தில். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்கப்பட்ட இந்த பட்டியலில் 4 பெண்களை குறிப்பிட்டு அங்கே வேதம் அவர்களை குறித்து சொல்கிறது. அந்த 4 பேரும் அவர்களுடைய ஜீவியத்தில் அவர்களை குறித்து வேதம் மேன்மையாக சொல்லலை. அவர்கள் ஒவ்வொருவருடைய ஜீவியத்தினுடைய பின்னணியும் பயங்கரமான பின்னணிகள். தாமாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
தாமார் ஒரு வேசியாக தன்னை நடத்தி கொண்டாள். தன்னுடைய சொந்த மாமனாரிடத்திலே அவள் பாவம் செய்யக்கூடிய ஒரு ஸ்திரீயாக மாறினாள். ஏன்? அவளுக்கு அந்த தன்னுடைய கணவனுடைய தமையனை கொடுக்கலன்னு சொல்லி. தாமார் இந்த பட்டியலில் இருக்கிறார். அதற்கு அடுத்து வேசியாகவே இருந்த ராகாபினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ராகாப் எரிகோவின் பட்டணத்தில் வேவுகாரர்கள் சென்றபோது அங்கே வேசியாக அவள் அங்கே அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயாக இருந்தார். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். இவர்கள் மாத்திரமல்ல, ரூத்தினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ராகாபும் ரூத்தும் ஒரு புறஜாதியினுடைய மக்களினுடைய பின்னணியத்திலிருந்து வந்தவங்க. ரூத்து ஒரு மோவாபிய ஸ்திரீ. லோத்துக்கும் அந்த அம்மோன புத்திரரும் மோவாபியர் புத்திரரும் அந்த லோத்தினுடைய 2 பிள்ளைகளுக்கு பிறந்த அந்த சந்ததி. அது பயங்கரமான ஒரு குடும்ப பாவத்தில் பிறந்த ஒரு சந்ததி. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொருவருடைய ஜீவியங்களும் மோசமான பின்னணியத்தை கொண்டிருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை இவர்களை குறித்து வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கு. இவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, தாவீதோடு பாவத்தில் விழுந்த பத்சேபாளுடைய ஜீவியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பத்சேபாளுடைய பெயரும் அந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பட்டியலில் ஆண்டவராகிய இயேசு வருவதற்கான காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு வருவதற்கான காரணம் என்ன? அவர் தன்னை பாவிகளோடு அடையாளப்படுத்தி கொண்டார். அவர் பாவிகளுக்காக வந்தார். ஆனால் பாவத்தை ஆரோசித்தார். பாவத்தை அவர் ஒரு துளியும் அவர் தன்னுடைய ஜீவியத்திலே கொண்டிருக்கவில்லை. ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் காண்பித்த அன்பு, ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது மிக ஆச்சரியமான காரியம் ஒவ்வொன்றும். ஆண்டவர் இப்படிப்பட்ட சந்ததியை தெரிந்து கொண்டார். எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான காரியம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? அவனுடைய தாத்தாவை பற்றி எனக்கு தெரியும், அவனுடைய அப்பாவை பற்றி எனக்கு தெரியும், அவனுடைய பாட்டனை குத்தி எனக்கு தெரியும். அது பிரயோஜனம் அல்ல பிரியமானவர்களே. உன்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு எந்த ஒரு மனிதனையும் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் சந்தித்து மாற்ற வல்லமை உள்ள தேவன். உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த குடும்பத்தில் பிறந்தன்றதை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உனக்காக வந்தார். அவருடைய ஜீவியத்திலே அவர் இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தன்னுடைய அடையாளப்படுத்தும்படியாக கொடுத்ததனுடைய காரணம், நீங்களும் நானும் எப்பேற்பட்ட பாவத்தினுடைய படுகொலியில் இருந்தாலும் தூக்கி எடுக்கப்படும்படியாக ஆண்டவர் நம்மை நேசிக்கும்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் தமது ஜனங்களினுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எப்படி ரட்சிப்பார்? அவர் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து ரட்சிப்பார். அவருடைய சொந்த ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் அவர் வந்தபோது இந்த வசனமானது இந்த புதிய ஏற்பாட்டினுடைய புஸ்தகத்தில் அதுதான் தேவனாலே கொடுக்கப்பட்ட முதல் வாக்கு தத்தம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனுஷனோ தேவனுடைய வார்த்தைக்கு அவன் நெருக்கமாக இருக்கவே முடியாது. நீ வேதாகமத்தை நீ கையில் எடுக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார் என்கிற அந்த வாக்கு தத்தம் உன்னுடைய ஜீவியத்தில் நீ விசுவாசிக்காவிட்டால், ஆண்டவர் உன்னை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியில் பிறந்தார் என்று நீ அறியாத இருப்பாயானா உனக்கு ஐயோ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற 3:18 யோவான்ல, அவரை விசுவாசியவன் எவனோ அவன் ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். எதற்காக? நீங்களும் நானும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படியாக அவரை நாம் தேடுகிறோம் என்று பார்க்கும்போது மிக வருத்தமான காரியமாக இருக்கு. ஆதியில் இருந்த ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அவர் அங்கே ஆண்டவருடைய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது பாருங்க, என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனை பாலாக் என்கிற ஒரு மோவாபிய ராஜா இந்த இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக அழைத்து வச்சிருந்தான். ஆண்டவர் அவனை போகாதேனாரு. அவனுடைய இருதயத்தில்
கனமான மக்களை அந்த ராஜா அனுப்பின போது இவன் இணங்கி போயிட்டான். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், சரி நீ போ, ஆனாலும் நான் சொல்றதை தவிர வேற எதையும் நீ பேசக்கூடாதுன்னு அனுப்பினார். ஆனால் அவன் என்ன பண்ணான், போய் அங்க 2 முறை அவன் நிமித்தம் பார்க்கிறவன், டிவினேஷன் மூலமாக அந்த தேவனுடைய வாக்கை சொல்லக்கூடிய மனுஷன். 2 முறை அவனுக்கு அப்படியாக தேவன் வார்த்தைகளை கொடுத்தார். 3வது முறை அவன் என்ன சொல்றான் பாருங்க, 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பு. ஆண்டவருடைய வருகை குறித்து எப்போ எந்த காலத்தில் அவன் 2000 வருஷத்துக்கு முன்னாலே அவன் தீர்க்க தரிசனமாக சொல்றான். இப்படியாக இருக்க போகிறது. ஒரு செங்கோல் எழும்பும், ஒரு நட்சத்திரம் தோன்றும். ஆனா இவனுக்கு இந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் எப்ப கொடுக்கிறார் தெரியுமா? 1ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. தேவ ஆவியை கொண்டு பேசினான். இப்போ முந்தி பேசின காரியங்கள் தேவனுடைய ஆவியை கொண்டு பேசினான் என்று எழுதப்படலை. இப்பொழுதோ அவன் என்ன சொல்றான், தேவனுடைய ஆவி அவன் மேல வந்து இறங்கின போது அவனுக்கு தீர்க்க தரிசனம் என்ன வருது? ஆண்டவருடைய பிறப்பை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு? ஏன் இந்த ஆண்டவரை, இந்த சத்தியத்தை இன்றைக்கு மக்கள் தேட வேண்டும்? ஏன் ஆண்டவரை நாடி போக வேண்டும்? ஏன் ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும்? இதற்கு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான கேள்விகள் இருக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். எதற்காக? நீங்களும் நானும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, ஆண்டவரை நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டும் என்று. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சொந்த பேரான ஒரே பேரான குமாரனை கொடுத்துருக்கிறேன். சங்கீதக்காரன் எழுதும் போது 2:12 சங்கீதத்தில் என்ன சொல்றார் பாருங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். இந்த ஆண்டவரை எதற்காக நாம் அண்டிக் கொள்ள வேண்டும்? எதற்காக பார்க்க வேண்டும்? எதற்காக அவரை நாம் ஆராதிக்க வேண்டும்? அவருடைய கோபம் பற்றி எரியும். நீ பாவத்தில், துன்மார்க்கத்தில், அசுத்தத்தில் துணிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கான கிருபையின் காலத்தை நீட்டித்து கொடுத்து கொண்டிருப்பார். ஆனால் ஆண்டவருடைய கிருபையின் காலம் முடிவடையும் போது அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆகையினால அந்த கோபாக்கினை நாளுக்காக நீ ஆளாகாத. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். நீ அவருடைய மகனாக மகளாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ அவரை ஏற்றுக்கொள். அவரை உன் ரட்சகராக, உன்னுடைய ஆண்டவராக நீ ஏற்றுக்கொள். இன்றைக்கு அநேகருக்கு இந்த தருணம் கொடுக்கப்பட்டாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க எத்தனையோ சாக்கு போக்கு தான் சொல்றாங்க. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் உலகத்தினுடைய காரியம், உலகத்தினுடைய வழிகள், தங்களுடைய மேன்மைகள், தங்களுடைய பெருமை, புகழ். பெரிய மகாத்மா காந்தி இந்த உலகத்தினுடைய பெரிய ஒரு ஐகான். அவருடைய இந்த நம்முடைய இந்தியாவுக்கு தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மனுஷன். அவருக்கு இந்த வெளிச்சம் கிடைச்சது. அவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடும்படியான வாஞ்சை கொண்டிருந்தார். ஆனால் என்ன பண்ணுச்சு பாருங்க, அப்படிப்பட்ட அவருடைய தேடுதல் எப்படி இருந்தது சொன்னார் தெரியுமா? நான் உங்கள் கிறிஸ்துவை விரும்புகிறேன். உங்க கிறிஸ்து எனக்கு ரொம்ப பிரியம். ஆனா என்ன பிரச்சனைனா, உங்கள் கிறிஸ்தவர்களை நான் விரும்பவில்லை. உங்க கிறிஸ்தவர்களுக்கு எனக்கு அவங்கள பிடிக்காது. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை போல் இல்லை. அவர்கள் கிறிஸ்துவை போல் இல்லை. பாருங்க, பிசாசு எப்படி ஒரு சாக்கு கொடுக்கலாம் பாருங்க ஆண்டவரை விட்டு விலகிறதுக்கு. சரி,
இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, ஓ அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறாரு, நான் எதுக்கு வரணும் கோயிலுக்கு? உனக்கு என்ன வந்துச்சு? உன்னுடைய ஆத்மாவை நீ பார், உன்னுடைய ஜீவியத்தை பார். நீ நரகத்திலே அங்கே எரிகிற அக்கினியிலே போடப்படாதபடிக்கு தடைப்படும்படியாக ஆண்டவரை அண்டிக்கொள். அவருடைய கோபம் உன் மேல பற்றி எரியாதபடிக்கு அவரை முத்தம் செய். அதற்காக உனக்கு தருணம் கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு, நான் பைபிளை மதிக்கிறேன், கிறிஸ்துவின் மத பிரசங்கம் என்னை ரொம்ப கவர்ந்தது, ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த அகிம்சை கொள்கை என்னை ரொம்ப கவர்ந்து என்னை ஈர்த்தது, எல்லாம் சரி. ஆனால் ஆண்டவர் உன்னை ஈர்த்தாரா? நீ ஆண்டவராலே ஈர்க்கப்பட்டாயா? இன்றைக்கு எல்லாருக்கும் ஆண்டவரை தூரத்திலிருந்து அறிந்து கொள்ள விருப்பம். ஆனால் அவர் கிட்ட போகும்போது பயம். ஓ பாவத்தை அறிக்கிடணும். ஓ ஆண்டவரிடத்துல நாம் கிட்டி சேர்ந்தா பொய் பேச முடியாது, துன்மார்க்கமாக நடக்க முடியாது, தீமை செய்ய முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகருடைய ஜீவியங்கள் அப்படிதான் இருக்கு. அநேகர் ஆண்டவரை தூரத்திலிருந்து வைத்து அப்படியே ஒரு அழகை பார்த்து கொள்ளுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியாக இருக்கும்படியாக அல்ல. அவர் என்னதான் இருந்தாலும் கிறிஸ்துவ கோட்பாட்டையோ ஆண்டவர் மனுஷனுக்கு பாவத்துக்காக மரித்தார் என்பதையோ ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவரை நான் ஒரு என்ன பெரிய ஆன்மீகவாதியாக நான் அவரை கருதுகிறேன்றாரு. யாருக்கு அது தேவை? உன்னுடைய ஆத்மா ஈடேறினதா? உன்னுடைய ஆத்மா அங்கே ரட்சிக்கப்படும்படியான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதா? அதுதான் அங்கே கேள்வி. இன்றைக்கு அநேக மக்கள் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுடைய காரியங்கள் இப்படி தான் இருக்கு. எல்லாம் மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. ஆண்டவர் அப்படி தான். அந்த மார்த்தாள்ஸ் என்ன சொன்னா மரியாதை பார்த்து, ஆண்டவரே பாருங்க, நான் இங்கே உட்காந்து உங்களுக்கு சேவை செய்துட்டு இருக்கேன், இவன் இங்கேயே அவங்க காலடியிலேயே உட்காந்துருக்கானாரு. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே நீ வந்து அதிக காரியங்கள்னால என்ன பண்ற? நீ அதிகமாக கலவரப்பட்டிருக்கிற. மரியாள் தன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியாத அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பங்கை தெரிந்து கொண்டாள். நீ தெரிந்து கொள்ளக்கூடிய உன்னுடைய பங்கு எதுவாக இருக்கிறது? நீ பற்பல காரியங்கள்ல நீ உன்னை முதன்மையாக வைத்து உன்னை தேவனுக்கு முன்பாக மிக சுவாரஸ்யமான மனுஷியாக காண்பித்துக் கொள்வது ஆண்டவருக்கு பெரிதல்ல. நீ மலை பிரசங்கத்தை இவர் வைத்து இவர் போட்ட பெரிய வார்த்தைகள் ஆண்டவருக்கு பெரிய படுத்தல. இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க மக்கள். ஏதோ கொஞ்சம் இங்கேருந்து அங்கேருந்து சில வார்த்தைகள் எடுத்துக்குவாங்க, அதை அழகாக எடுத்து பேசிடுவாங்க. ஓ ஆண்டவர் எனக்கு பெரிய, ஆண்டவர் எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு நல்ல அன்பானவர், எனக்கு ரொம்ப ஆண்டவரோட நெருக்கம் அப்படின்வாங்க. உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் அநேகர் அப்படி தான் கஷ்டப்படுறாங்க. இந்த சைக்கலாஜிக்கல் டேர்ம் ஒன்று சொல்லுவாங்க, ஏடிஹெச்டின்னு, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு. அதாவது எதற்கு கவனம் செலுத்த வேண்டுமோ அதுக்கு கவனம் செலுத்த முடியாமல் அவங்களுடைய அட்டென்ஷன் என்ன ஆயிரும்? டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். கொஞ்ச நேரத்துக்கு மேலே வேதத்தை வாசித்து தியானிக்க முடியாது, கொஞ்ச நேரம் அங்கே ஜெபிக்க முடியாது, கொஞ்ச நேரம் ஆண்டவரை குறித்து சிந்திக்க முடியாது, சிலுவையை தியானிக்க முடியாது. அவருடைய அந்த எண்ணங்கள் அப்படியே சிறைப்பட்டு போகும், மீண்டும் மீண்டுமாக அலக்களிக்கப்படும். அவர்கள் ஆனால் என்ன பண்ணுவாங்க? எல்லா சபையினுடைய முக்கியமான காரியங்களை ஓடி ஓடி வேலை செய்வாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் நீ தேவன் உனக்கு வைத்திருக்கிற அந்த முக்கியமான பங்கு உன்னுடைய ஆத்மா, அதை குறித்து நீ கவலை கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய ஆத்மாவை குறித்து நீ உணர்வுள்ளவனாக இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, ஓ நீ எத்தனையோ காரியங்களை குறித்து நீ அங்கே கலவரப்பட்டிருக்கிற, ஆனால் தேவையானது ஒன்று, உன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை நீ தெரிந்து கொள். அநேகருக்கு அப்படிதான் இருக்கு. ரொம்ப ஐப்பரா எல்லாம் இப்படி அப்படி ஓடி குச்சி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கே தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தியானிப்பதற்கு நேரம் இருக்காது, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. எல்லா சபைகளில் இன்னைக்கு அநேக சபைகளில் அதுதான் நடக்குது. எல்லாவற்றிலும் ரொம்ப துரிதமாக தங்களை வைத்து கொள்ளுவாங்க, ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. இன்னொரு கும்பல் இருக்கு, அதுலேயே ஏடிடின்னு ஒன்று இருக்கு.
இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இப்படி பேரை வச்சாங்கன்னு தெரியல. அது அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர் தான். அது ஹைப்பர் ஆக்டிவாக எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க ரொம்ப பக்தியோட அப்படியே உட்காந்த இடத்துல இருப்பாங்க. ரொம்ப தங்களை பக்திமான்னு நினச்சிக்குவாங்க. யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அவங்க தாங்க ரொம்ப தாழ்மை உள்ளவர்கள்னு கருதி கொள்வாங்க. ரொம்ப அப்படியே ஒதுங்கி இருப்பாங்க. யாருக்கும் எந்த ஒரு உதவியும் கூட செய்ய முடியாத அளவுக்கு அப்படியே அவங்களுடைய கவனங்கள் அப்படியே ஆகாயத்தில் அப்படியே சிறகடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஒரு அயலகத்தான கூட பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அன்பு இருக்காது. ஒன்றுமே தெரியாது. இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியம். கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்ளக்கூடிய மக்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. இந்த காந்தியினுடைய நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை விட்டுட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். தன்னுடைய பாவத்தையும் அவர் மன்னிக்கும்படியாக வந்திருக்கிறார். தன்னுடைய பாவத்துக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது சிலுவையில் என்பதை அறியாதவராக போனார். எவ்வளோ பரிதாபம் பாருங்க. அவர் மாத்திரமல்ல, விவேகானந்தரை பற்றி சொல்லும்போது அவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து தெரியாதுன்னு நினச்சிங்களா? அவர் சொன்னார், நான் ஒரு மனுஷனாக இப்படி இந்த உலகத்தில் நான் ஒரு கடவுள்னு ஒருத்தரை வணங்கணும்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நான் வணங்குவேனார். பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. சரி, வணங்கினாரா? அதை குறித்து அங்கே வெளியே சொன்னாரா? இவர் தான் கடவுள்னு சொன்னாரா? ஏன்? தன்னுடைய பெருமையாக அது அழிந்து போயிருமே, தான் கீழே போயிடுவோமே, மக்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்களேன்னு நினச்சாரோ என்னவோ. அவர் என்ன தெரியுமா இன்னொன்று சொன்னார்? பாலஸ்தீனிய தேசத்தில் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாட்களில் பிறந்திருப்பேனானா, ஆண்டவருடைய பாதங்களை நான் கண்ணீர்னால அல்ல ரத்தத்தினால கழுவிருப்பேனார். என்னுடைய சொந்த ரத்தத்தினால அவருடைய பாதங்களை கழுவிருப்பேன். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யும்படியான அந்த காரியம் அவருடைய ஜீவிதத்தில் வெளிப்பட்டதா? இல்லை. ஏன்? அவ்வளோதான் மனுஷருடைய நிலைமை. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, நீ விசுவாசி உன்னுடைய வாயினால அவரை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணினால் ஒழிய உனக்கு ரட்சிப்பு கிடையாது. நீ வேதத்தை 4 பையில போட்டு சுருட்டி அக்கிளில் வச்சுன்னு வந்து பிரயோஜனம் இல்லை. நீ தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறதுக்கு நீ வெட்கப்பட்டாயானா, நீ தேவனுடைய வார்த்தையை குறித்து நீ அவமானத்தை உணர்ந்தாயானா, தேவனை குறித்து அவமானப்படுவாயானா, ஆண்டவர் அவருடைய நாளில் அவர் சொல்றாரு, நான் உன்னை அறியேன் என்று சொல்லிவிடுவேன். இன்றைக்கு அநேக மக்கள் இப்படி தான் இருக்காங்க. அவர்களுக்கு கிறிஸ்மஸ்னா ஒரு பெரிய கொண்டாட்டம். கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா ஐயோ இந்த நாட்களில் பெரிய ஒரு பண்டிகை பாது நமக்கு அப்படின்னு. ஆனால் உன்னுடைய ஜீவியத்தில் அந்த பாலகன் பிறந்திருக்கிறாரா? அதுதாங்க கேள்வி. நீ அந்த பாலகனை எந்த அளவில் அறிந்திருக்கிறாய்? அந்த பாலகனை நீ முத்தம் செய்யும்படியாக அவரை தேடி நாடி ஓடி இருக்கிறாயா? ஆண்டவர் பார்க்கிறார். புத்தா ஒருத்தர் இருந்தார், அவருடைய காரியம் இன்னும் பயங்கரம். வேதத்தில் ஒரு வசனம் போட்டுக்கு அந்த புத்தருடைய காரியத்தில் பற்றி என்ன போட்டுக்கு தெரியுமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதுகிறே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவர் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன் என்றான். சிறு வயது முதற்கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னார் பாருங்க அடுத்த வசனத்துல. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். பின்ன என்னை பின்பற்றி வா. நீ பெரிய மனுஷன்தான், உன்னுடைய ஐஸ்வர்யம் பெரியதுதான், ஆனா நீ அதை தரித்திரத்துக்கு விட்டு கொடுக்க முடியுமா? நீ என்னை பின்பற்றி வரும்படியாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உன்னால செய்ய முடியும்? உன் இருதயம் அதன் மேல இருக்கு. உன்னுடைய விக்கிரகம், உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய சொத்து, உன்னுடைய வீடு, உன்னுடைய நிலன் புலன்கள். அவன் 24ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவன் மிகுந்த துக்கம் அடைந்து ஆண்டவரை விட்டு போயிட்டான்.
அவ்வளோ துக்கம் வந்துருச்சு. ஆண்டவர் அவனை என்ன சொன்னார்? உன்னுடைய விக்கிரகத்தை தூக்கி போடுனார். அவ்வளோதான், முடியல. இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. தங்களை நீதிமான்கள் என்று தங்களுடைய கிரியைகள்னால தங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி எவ்வளோ பேர் ஓடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி காரியத்தில். இன்றைக்கு பௌத்த மதத்தை சார்ந்த மக்கள் அநேகர் இந்த காரியத்திலே தங்களை திருப்தியாக அடைந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீ ஆண்டவராகிய இயேசுவை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய இருதயத்தில் அந்த பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை, அந்த பண ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை இருக்கு. அதை நீ தூக்கி எறிகிற வரைக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு உன்னுடைய இருதயத்தில் இடம் கிடையாது. நீ ஆண்டவரை வேணா தூக்கி போடுவ, உன்னுடைய பணத்தையும் உன்னுடைய ஆசையை நீ தூக்கி போடுறதுக்கு ஆயத்தமா இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. அவர்களுடைய கண்களை இயேசுவின் மேல பதிப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் உலகத்தினுடைய மாயையும் உலகத்தினுடைய சகல காரியங்களையும் பார்க்குறாங்க. ஓ, இதுதான் நமக்கு எல்லாமே, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஓ, உண்மையாக ஆண்டவரை தெரிந்து கொண்ட மக்களை பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. சாது சுந்தர் சிங் எப்பேற்பட்ட ஒரு தேவ மனிதன். அவர் என்ன சொன்னாரு? அவருக்கு தெரியும் இந்த காரியம். சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னே. சிலுவை தான் எனக்கு முன்னே, நான் பின்னோக்கே. நான் பின்னோக்கேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஓ, இன்றைக்கு இப்படிப்பட்ட முறையில் ஆண்டவரை நாம் அண்டிக்கொள்ள தவறுவோமானா ஆண்டவரை நாம் கண்டுகொள்வது மிக கடினம். இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் அலசடிப்படுவதற்கான காரணம் அதுதான். இந்த 2ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல பார்க்கிறோம், எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மக்கள் இந்த ஞானிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவருடைய பிறப்பை குறித்து எல்லாம் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. அருமையாக அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல வந்த பிறகு என்னாச்சு? அவங்க எருசலேமுக்குள்ள வந்தோடனே அவங்க நினைச்சாங்க, நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ராஜாவுடைய அரண்மனை இருக்குது, நம்ம போயிடலாங்க. இங்கதான் இந்த ராஜா பிறந்திருப்பாரு, யூதருக்கு ராஜா. அவங்களுடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவரை சாதாரண உலக பிரகாரமான ஒரு மனுஷனாக தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. இப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஒரு ராஜாவாக தான் பார்த்தாங்க. அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் என்று அவர்கள் அறியல. அவர்கள் என்ன பண்ணாங்க? நேரா ஏரோது இடத்துல போயிட்டாங்க. ஏரோது பார்த்தா, என்னடா இது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று நம்மகிட்டயே வந்து கேட்கிறானுங்களே. எப்பேற்பட்ட மக்களா இருப்பாங்க. அவர்களுடைய மக்களை எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லாம் வேத சாஸ்திரிகள் எல்லாம் முடிவா, எங்க பிறந்தார் இந்த ராஜா? எனக்கு ஒரு மேலான ஒரு ராஜா எங்க இருக்கிறார்? யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கன்னு கேட்கிறானே, அந்த ராஜா எங்க? ஓ, வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்து புரட்டி பார்க்குறாங்க. மீகா 5:2 அங்க எழுதப்பட்டிருக்கு. இப்படி ஒரு காரியமா? அப்போதான் இவங்களுக்கு உதிக்குது, அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே. நம்மை வழி நடத்தின அந்த நட்சத்திரம் எப்பேற்பட்ட நட்சத்திரம். நட்சத்திரம் எதற்கு அடையாளமா இருக்கு? இந்த பிள்ளைங்க அழகா நடிச்சு காட்டினாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? பகலை ஆளும்படியாக சூரியனையும் இரவை ஆளும்படியாக சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சிருஷ்டிப்புல இந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளவு பெரிய மகிமை ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தின அந்த நட்சத்திரத்துக்கு அடையாளமாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏன்னா நட்சத்திரம் வழிகாட்டக்கூடிய ஒன்று. அந்த நாட்களில் இந்த கப்பல் போக்குவரத்தில் இன்னைக்கு எல்லாம் நேவிகேஷனுக்கு எக்கச்சக்கமாக ஜிபிஎஸ் இருக்கு. காரில் போகிறதுக்கே ஜிபிஎஸ் வச்சிருக்காங்க. எங்கே போனாலும் சந்து முந்தெல்லாம் காட்டுது. அந்த நாட்களில் அந்த சமுத்திரத்தில் எந்த ஒரு பாதையும் இல்லாத காலத்தில் அவர்களை வழி நடத்தின நேவிகேட் பண்ண அந்த காரியம் எது என்றால் நட்சத்திரம் தான்.
டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஜீவியத்தில் அவர் எழுதுறாரு, என்ன சொல்றாரு? நான் இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்பு கிட்ட போய் நான் கேட்டேன், எப்படி நீ இந்த இதை வச்சு நீ கணக்கு போடுற, எப்படி போற, எனக்கு சொல்லிக் கொடு. ஏன்னா நான் ஒரு இருண்ட காண்டத்துக்குள்ள போறேன், ஆப்பிரிக்காக்குள்ள போறேன். எனக்கு அங்க அதனுடைய மைய பகுதிக்கு நான் செல்வதற்கு எனக்கு வழிகாட்டுதல் வேணும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இல்லாம யாருக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும்? நீ தேவனுடைய வார்த்தையை விட்டு இதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு பாதையை காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜிபிஎஸ். தேவனுடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணுவாயானா, தேவனுடைய வார்த்தையை விட்டு நீ விலகுவாயானா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாம இருக்கலாம், எப்படி வேணாலும் உன்னுடைய பிரயாணத்தை யாத்திரையை நீ கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில நீ எருசலேமுக்குள்ளாக வரும் பொழுது நீ ஏரோதனுடைய அரண்மனைக்குள்ள நீ போகிற ஆளா இருந்தா, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய கண்களின் பார்வையை நீ தேவனை விட்டு திருப்புவாயானா, ஐயோ உனக்கு. பேதுரு அப்படிதான் பண்ணான். சொன்னா, ஆண்டவரே நான் வரட்டுமா? ஆண்டவர் சொன்னார், வா, தாராளமா வா, தண்ணி மேல நடந்து வா. நடந்து போனா, அங்கே காற்றையும் அந்த கடலினுடைய சீற்றத்தையும் பார்த்து பயந்து அமிழ்ந்துன்னு போட்டிருக்கு பைபிள்ல. பயந்து அமிழ்ந்து போனா. நீ உலகத்தை பார்த்தாயானா, தேவனுடைய பார்வையை விட்டுட்டு தேவனுடைய மேல வைக்கக்கூடிய உன்னுடைய கண்களை நீ எடுத்து நீ உலகத்தை பார்த்தா, உலகத்தினுடைய காரியங்களை பார்ப்பாயானா, அவ்வளவுதான், நீ அப்படியே அமிழ்ந்து போயிருவ. ஆண்டவர் இந்த நட்சத்திரத்தின் மூலமாக, அது ஒரு கைடிங் எலிமெண்டாக, அது வெறுமனே நமக்கு அதனுடைய இரவுல அதனுடைய ஒளியை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது ஒரு வழிகாட்டுதலாக வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு வெறும் வெளிச்சத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல. தேவனுடைய வசனம் சொல்லுது, தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது? அது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. இந்த வசனத்தை நீ விட்டுட்டு, நீ தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு நீ மற்ற இடத்துல போய் நீ ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக தேடுவாயானா, அது உனக்கு ஐயோ. நீ வெறுமனே நீ அந்த இடத்துல சாதாரணமாக விட்டு வர மாட்ட, பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிடுவ. இந்த ஞானிகள் என்ன பண்ணாங்க? இவர்கள் போய் அந்த ஏரோதன் இடத்துல பேசினதுனால என்ன நடந்துச்சு? அந்த முழு எருசலேமே கலங்கி போச்சு. ஒரே கலவரம், ராஜாவினுடைய இருதயத்தில் கலவரம், ஜனங்களுடைய இருதயத்தில் கலவரம். நீ தேவனுடைய சித்தத்தை விட்டு ஒரு ஊழியக்காரனோ அல்லது ஒரு தேவனுடைய மனுஷனோ, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் விலகி போகும் பொழுது தேவன் அவனுடைய ஜீவியத்தில் அவன் மூலமாக அநேகருக்கு கலவரத்தை உண்டு பண்ணுகிறார். இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு வைத்திருக்கிறாங்க. நான் தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் அது தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நமக்கு நம்ம வீட்டில் யாராவது நம்மளை விட்டுட்டு மற்றவங்களோட கொஞ்ச நேரம் ஜாஸ்தி பேசிட்டா போதும், அவ்வளோதான். எவ்வளோ வருத்தப்படுறாங்க. ஒரு தாய்கிட்ட ஒரு மகளோ ஒரு மகனோ பேசலை, வேற யார்ட்டையாவது ரொம்ப நேரம் பேசினிருந்தா முடிஞ்சிச்சு. எவ்வளோ துக்கம், எவ்வளோ கஷ்டம். அல்ல, ஒரு மகளிடத்துலையோ மகனிடத்துலையோ ஒரு தாய் தகப்பன் சரியாக பேசலைன்னா எவ்வளோ வேதனைப்பட்டுறாங்க. ஏன்? அவங்களுக்கு தங்களோடு இருக்கக்கூடிய அந்த உறவு எப்பொழுதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவார் ஒவ்வொருவருடைய ஜீவியத்தை வைத்து பார்த்தார். நாம் எப்படிப்பட்ட கணக்கை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்? தேவனோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் தேவனோடு அன்றாடம் அவரிடத்துல நம்முடைய காரியங்களை பேசும்படியாக இருக்கிறோமா? என் மகன் பேசவே மாட்டேன்றாங்க, என் பையன் என் பொண்ணு பேச மாட்டேங்குதுங்க என்கிட்ட. அது அங்கங்கே போய் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசுதுங்க, மணிக்கணக்காக பேசுது, ஆனால் என்கிட்ட பேச மாட்டேங்குது. நீ ஆண்டவரிடத்துல பேசுகிறாயா? ஆண்டவர் அதை உனக்கு உணர்த்தும்படியாக அதை அனுமதிக்கிறார். ஆண்டவருக்கு நீ பிரியமாக நடக்கிறாயா?
ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கு பிரியமானவர்களே. ஆண்டவர் இப்படிப்பட்ட அந்த காலத்தில் அந்த நட்சத்திரத்தின் மூலமாக இந்த சாஸ்திரிகளுக்கு அந்த வழியை தவற விட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு உணர்வு அடைந்தாங்க. என்ன உணர்வு அடைந்தாங்க? ஐயோ, வேத வாசிப்பை விட்டுட்டோமே, ஆண்டவரிடத்தில் இருந்த உறவு போயிடுச்சே, நம்ம ஆண்டவரை பற்றி கொள்வோம், நம்ம நட்சத்திரத்தை தேடுவோம், நம்முடைய ரட்சகர் தான் நம்முடைய நட்சத்திரம், அவரை நாடுவோம், அவர் தான் நமக்கு பாதை காட்டும் மாயேகோவா. இல்லைன்னா நம்ம பரதேசி போல இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து கொண்டுதான் இருப்போம். நம்முடைய யாத்திரையில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. தேவனுடைய வழிநடத்தல் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சுற்றி சுற்றி ஒரு இடத்துல தான் வந்துகிட்டு இருப்போம். இந்த மாடு செக்கிழுக்கிற மாடை கொண்டு போய் கட்டினா அதை ஒரு மாட்டு வண்டிக்கு கட்டி விட்டாங்களாம். ஒருத்தர் சொன்னாராம், கட்டு, நான் காலையில் சந்தைக்கு போனேன்னு. கட்டிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா என்ன நடந்துச்சு அங்கே? அவர் ஏறி படுத்துட்டாரு. சரி, நம்ம மாடு கரெக்டாக நம்மளை சந்தைக்கு கொண்டு போயிடான்னு. அவன் வேலைக்காரனுக்கு தெரியாது அந்த மாடு செக்கிழுக்கிற மாடை கட்டக்கூடாதுன்னு. அவன் மாற்றி கட்டிவிட்டான் அன்னைக்கு. அது என்ன பண்ணுச்சு? சுற்றி சுற்றி அங்கேயே தான் இருந்துச்சு. காலைல பார்த்தா அவன் வீட்டுக்கிட்டே இருக்கிறான். அடுத்த நாள் சொல்றாரு, ஏர் உழுவுற மாட்டுக்காரங்க மாட்டை கொண்டாந்து கட்டிட்டான் அடுத்த நாளுக்கு. அது என்ன பண்ணுச்சு? நேராக போச்சு, திரும்பி அப்படியே பேக்கில் வந்துச்சு. அவ்வளோதான். திருப்பி பார்த்தா அடுத்த நாள் காலையிலே அங்கே தான் இருக்கிறான். இன்னைக்கு அநேகர் இப்படி தான் அவர்களுடைய ஜீவியங்களில் முன்னேற்றத்துக்கு வழி இல்லாதபடி, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றக்கூடாதபடிக்கு எவ்வளோ பெரிய ஒரு தருணம் ஆண்டவர் கொடுக்குறாரு, எவ்வளோ பெரிய கிருபை கொடுக்குறாரு மனம் திரும்படியாக. ஆனால் இந்த மனுஷன், இந்த சாஸ்திரிமார்கள் என்ன பண்ணாங்க? அந்த கெட்ட குமாரனை போல உணர்வடைந்தாங்க. ஐயோ, என் தகப்பன் வீட்டில் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஆசீர்வாதம், என்னுடைய வேலைக்காரர்கள் எவ்வளோ திருப்தியாக அங்கே சாப்பிட்றாங்க, நானும் இங்கே பன்றிக்கு வைக்கப்பட்ட அந்த தவிட்டை தின்னக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டேனே. என் தகப்பனிடத்துல போவேன், அவரிடத்துல மன்னிப்பு கேட்பேன், என்னுடைய காரியங்களை நான் சரி செய்து கொள்வேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் எங்கே தவற விட்டிருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதலின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாம் பார்க்கும்படியாக ஆவலோடு காத்திருக்கும் பொழுது, மீண்டுமாக தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்வோம். இந்த சாஸ்திரிமார்கள் வெளியே வந்தாங்க, ஆவலோடு தேடினாங்க. ஐயோ, நம்ம விட்ட நட்சத்திரம் எங்கே? நாம விட்ட பாதை எங்கே? நாம தேடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம மெய்யாகவே நம்முடைய பாதைகளை தவற விட்டிருந்தோமானா, நம்ம ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாதைகளை நாம் செவைப்படுத்தும்படியாக தேடுவோமானா, நிச்சயமாக நமக்கு நம்பிக்கை உண்டு, நமக்கு விடுதலை உண்டு. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனால் நமக்குள்ள எந்த விதமான பாரபட்சமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது, எந்த பிரிஜிடியூஸும் இருக்கக்கூடாது. ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவரை தேடுவதற்கான ஒரு முறைமைகள் இருக்கு. எந்த ஒரு சத்தியத்தை உண்மையை நாம் தேடும்போது ஒரு சில காரியங்களை நாம் அவிழ்த்து விட்டுருந்தோம். நமக்கு அந்த பெருமை இடரலாக இருக்கக்கூடாது, நமக்கு ஒரு கீழ்ப்படியாமல் என்ற காரியம் இடரலாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எதை காண்பிக்கிறாரோ அதை செய்வதற்கு நாம் முழுமையாக ஆயத்தமுள்ளவர்களாக நாம் வைத்திருக்கும் போது தேவன் நிச்சயமாக நம்ம கைவிடவே மாட்டார். சிலருக்கு அந்த ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் வாங்க, எல்லாம் முன்னாலே அவர் திட்டம் போட்டு தான் அவர் ஆண்டவர்கிட்டே வருவார். நான் இப்படி இருந்தால் நான் ஆண்டவரை தொடருவேன், நான் எனக்கு இது நடந்தால் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன், எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் ஆண்டவர் கொடுத்தாருன்னா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேன். அந்த மாதிரி கண்டிஷனோடு நீ வந்தினா உனக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி வரக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த மனுஷனை பார்த்து நான் இடரல் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிற மக்களை ஆண்டவர் விரும்புறது இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதனால நான் வரமாட்டேன், இவருக்காக நான் கோயிலுக்கு போக மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் பிசாசு இந்த வித்தையை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவர் அப்படி சொல்லிட்டாரு, அவர் இப்படி சொல்லிட்டாரு. உன் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்துல இருக்கு.
அவர் போயிடுவார் பரலோகத்துக்கு, நீ அங்க படிக்கட்டில் தான் நிக்கணும். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு இப்படிப்பட்ட சோதனைகள், பிசாசு எவ்வளவு தந்திரமாக கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நிலைமையில அநேக கவலைகள். இதை செய்யணும், ஆண்டவருக்கு நான் அதை செய்யணும், நான் அங்கே போகணும், இங்கே போகணும், நான் அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், எல்லாம் பண்ணு. உன் ஆத்துமா என்ன நிலைமையில் இருக்கு? நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது சந்தோஷமான காரியம், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்வது சந்தோஷமான காரியம். உன் ஆத்துமா எப்படி இருக்கு அதை பாரு. முதலாவது அதுதான் முக்கியம். அதை விட்டு நீ பறக்கிறத பிடிக்க பார்த்தீனா அது உனக்கு பிரயோஜனமே படாது. இன்னைக்கு அநேகர் நினச்சிக்கிறாங்க, நான் இவங்களுக்கு சேவை செய்கிறேன், அவங்களுக்கு நான் ஊழியம் பண்ணுறேன், அவங்களுக்கு நான் இந்த போய் பாய் போடுறேன், நான் சேரம் வைக்கிறேன், அதெல்லாம் ரைட்டு, சந்தோஷமான காரியம், ஆண்டவருக்காக நம்ம செய்து தான் ஆகணும். ஆனால் உன்னுடைய ஆத்மாவை குறித்து என்ன? நீ அதை குறித்து யாராவது ஊழியக்காரங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்றாயா? அல்லது நீ தனிமையில் ஆண்டவர் இடத்துல போய் நீ ஜெபிக்கிறையா? ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருப்போமானா, நமக்கு முன்பாக சிலுவை வைத்து உலகத்தை பின்னால தள்ளி நம்ம பார்ப்போமானா, நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை யூதா 20ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நமக்கு காத்திருக்கும்படியான ஒரு பொறுப்பு இருக்கு. ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். மீண்டுமாக ஆண்டவர் இன்றைக்கு பாலகனாக இந்த பூமியில வந்த அதே ஆத்தும ரட்சகர், அவர் எப்படி பரத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே திரும்பி வரப்போகிறார். உங்களை என்னைய நியாயந்திருக்கும்படியாக வரப்போகிறார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கப்படும். யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது, யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் அந்த நாளிலே அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லும்படியான வார்த்தைக்கு நாம் பாத்திரவான்களாக ஆகிடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் நம்ம தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை நான் தட்டி போட்டுட்டே வரேன். எத்தனையோ முறை வந்து வார்த்தையை கேட்கிறேன், என் இருதயத்தில் குத்தப்படுறேன். தேவனுடைய வார்த்தை என்னோடு பேசுது, உங்களுடைய வெளிச்சம் எனக்குள்ள வேண்டும் என்ற அவசியத்தை உணர்றேன். ஆனால் உங்களுடைய வழிகாட்டுதலை நான் பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இல்லை ஆண்டவரே. என் சொந்த புத்தி அதில் தான் ஓட பார்க்குறேன். என் சொந்த எண்ணம் என்ன பண்ணுதோ அதை தான் காட்டுது எனக்கு வழி. வேண்டாம், ஆண்டவருடைய வழியை நாம் பற்றிக்கொள்வோம். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த சாஸ்திரிமார்கள் தங்களை தாழ்த்தின போது எவ்வளோ அற்புதமாக அந்த நட்சத்திரத்தை மீண்டுமாக கண்டாங்க. அது நேராக பிள்ளை இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு அவரை கொண்டு வந்தார். ஆண்டவரிடத்தில் உன்னை வழி நடத்தக்கூடிய இந்த வேதம் எப்படி எவ்வளோ ஆச்சரியமாக அது வழி நடத்தும் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நீ எடுத்து படிச்சு பாரு. ஒருவேளை ஒரு முறையும் நீ படித்திராத அப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை யாராவது நீங்க இருப்பீங்களா? இல்லை உங்களுக்கு படிக்க தெரியாததுனால நீங்க படிக்காதவர்களாக இருப்பீர்களானா? தயவுசெய்து யாரிடத்திலேயாவது ஒரு வேதாமத்தை வாசிக்க சொல்லி பக்கத்தில் உட்கார்ந்து கேளுங்க. உனக்கேற்ற வார்த்தையை தேவன் அனுப்புவார், உனக்கேற்ற வார்த்தையை தேவன் தருவார். அவருடைய வார்த்தையில அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து காரியங்களுக்கும் நமக்கு விடை உண்டு. ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் அதுதான். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நாம் இன்னும் பாவத்தோடு இருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். எனக்கு முன்னாக அந்த சிலுவை மாத்திரம்தான், மற்ற எதையும் நான் நோக்கி பார்க்க வேண்டாம் சுவாமி. எனக்கு அந்த கிருபையை தாரும், என்னை வழி நடத்தும், என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், உங்களுடைய தயவுனால என்னை நடத்தும். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அந்த நன்மைகளை செய்வார். ஜெபம் செய்வோம். மகாபரிசுத்தம் இரக்கமுள்ள தேவனே, ஒரே மெய்யான ஜீவனுள்ள இரட்சகரே, எங்களை எப்படியாக கண்ணின் மணியை போல நீர் காத்து வருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ பாத்திரவான்கள் என்பதாக அல்ல ஆண்டவரே. சுத்த கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய நீடிய பொறுமை,
எங்களை ஆண்டவரே மனம் திரும்பும்படியாக ஏவுகிறது ஆண்டவரே. நாங்கள் இன்னும் ஆண்டவரே இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டாம். இந்த கிறிஸ்மஸை இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் கொண்டாட போகிறோம். அந்த கிறிஸ்து எங்களுடைய ஜீவியத்தில் இல்லாதபடி, அந்த கிறிஸ்மஸினுடைய அந்த ஆண்டவரே பிறப்பினுடைய அந்த பாலகன் எங்களுடைய ஜீவியத்தில் இல்லாதபடி நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டாம். எங்களுக்கு ஆண்டவரே உண்மை எங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவத்தில் ஆண்டவரே மெய்யான முழு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நாங்கள் கொண்டாட எங்களுக்கு நீர் கிருபை தாரும். நீரே மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற யாரும் ஆண்டவரே அந்த விசுவாசத்தை ஆண்டவரே வலிவு போக விட்டு விடாதபடி உண்மையிலே உறுதியாக பற்றி கொள்ள சாது சுந்தர் சிங்கை போல தீர்மானமாக சிலுவை எனக்கு முன்னே உலகம் எனக்கு பின்னே என்று நாங்கள் ஆண்டவரை கர்ஜிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். அதுதான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கட்டும் சுவாமி. அமிழ்ந்து போகாதபடி, ஆண்டவரை திசை திருப்பாதபடி, மற்ற அலுவல்களில் நாங்கள் ஆண்டவரை மும்முரமாக எங்களை வைத்துக் கொள்ளாதபடி, ஆண்டவரை எங்களையே நாங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதபடி ஆண்டவரை உண்மை அண்டிக் கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். நீரே மகிமைப்பட்டார்களும் இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக.